அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி வந்து 1107வது நிகழ்ச்சி. ஒலிவண்ணன் சார் தான் பேசுறதா இருந்தது. சார் கொஞ்சம் வேலை வரல இன்னைக்கு. அதனால நம்ம வந்து ஒலிவண்ணன் சாரோட ஸ்டோரி வந்து பிரேமா மேடம் சொல்ல போறாங்க. அவர் எழுதின ஒரு சாதாரண ஸ்டோரி தான், பட் எமோஷனலா நல்லா இருக்கு. ஒரு ஸ்டோரி சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டாவது ஸ்டோரி சொல்ல போறாங்க. அதுக்கு பிறகு அமுதா மேடம் வந்து ரிஸ்க் எடு தலைவா அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் பேச போறாங்க. அதுக்கப்புறம் நம்மளாம் டிஸ்கஸ் பண்ணலாம். மகிழ்ச்சி. இது முதல்ல ரெண்டு பேருக்கும் தான் நம்ம முதல்ல கை தட்டணும். இன்று ப்ரோக்ராம் வேற மாதிரி மாறதுக்கு பிரேமா மேடம் ஏற்கனவே அந்த ஸ்டோரியை படிச்சு வச்சிருக்காங்கன்றதுதான் மிகப்பெரிய செய்தி இருக்கு. நமக்கு வந்து அவங்க படிச்சு வச்சிருக்காங்களே அப்படின்னும் போது ரொம்ப திருப்தியா இருக்கு. ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, அதை அப்பயே சொல்லும் போதே இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்த ஸ்டோரியே நல்லா இருந்தது. பார்ப்போம். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு கதை வந்து நெஞ்சினில் கலந்தாய் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு. ஒரு புத்தகத்தை வந்து 2021 எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் திரு கோ ஒளிவண்ணன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல இருந்து ஒரு கதையை வந்து இன்னைக்கு நம்ம வந்து நம்ம குழுவுக்காக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு ஸ்டீபன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையோட தலைப்பு வித்தியாசமான ஒன்று. இரண்டு தோழிகளுக்குள்ள நடக்கிற ஒரு உரையாடலோட தொடங்குகிறது இந்த கதை. என்னடி இப்படி இருக்கான், போயும் போயும் இவனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா அந்த தோழி. ஏன் ஆளை பாரு, முடியும், அவனும் ஷேவிங் கூட பண்ண மாட்டானா? வை, உன் கேலரி ஃபுல்லா அவன் போட்டோவா இருக்கு, வளைச்சு வளைச்சு எடுத்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஏய், எல்லாமே நான் எடுக்கல, என்னோட கலெக்ஷன்ஸ் வாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ சொல்றா. அவ பேரு கயல். ட்ரெஸ் சென்ஸ் சுத்தம், போட்டோஸ்லயே இவ்வளவு கேவல்ஸா இருக்கான். எப்படி நம்ம அந்த மெட்ராஸ்ல பிள்ளைங்க வந்து பேசிக்கமோ அந்த மாதிரி ஒரு மொழி நடையில அவர் சொல்றாரு. ஹலோ, போதும் போதும் நிறுத்து, ஏதோ உன்னை லவ் பண்ண சொன்ன மாதிரி பேசுற, எனக்கு அவனை பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்றான். நான் உன் ஃப்ரெண்டுடி கயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாணி சொல்றாங்க. அதனால உன் நல்லது கெட்டதுல எனக்கு அக்கறை இருக்காதா? ஓகேடி, ஆனா இந்த விஷயத்துல நான் ரொம்ப கம்பல் பண்ணாத என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஐ சிம்பிளி லவ் ஹிம். காதலிக்கிறவங்களுக்கு கண் இல்ல, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். காதல்ங்கிறது தீர யோசிச்சு கணக்கு போட்டு வர்றது இல்ல வாணி, மனசுதான் முக்கியம். அட லூசு, மனசுன்றது என்ன? மூளைதான். நீ வந்து தனியா வந்து எதுவும் கிடையாது. நாம ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டவங்க மேல எப்படி லவ் வரும் அப்படின்னு கேட்கிறான். இப்படி இந்த ஒரு உரையாடல்கள் போய்கிட்டு இருக்கு. என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அது வரணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம், வரணும் தானே கஷ்டப்படுறோம். அறிவு பக்குவப்படாத ஒரு வயசுல ஒரு ஆண் மேல வர இந்த மாதிரி ஒரு ஈர்ப்புக்கு பேரு இன்ஃபாச்சுவேஷன். அடக்குடி, நான் அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம் நம்ம. கயல் கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் மிச்சம் இருக்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டுடோம்னு பின்னால வருத்தப்பட்டு கூடாது அப்படின்னு அந்த வாணி சொல்றாங்க. அடியே கழுது, எனக்கு இப்பதாண்டி வாழ்க்கை மேலேயே ஒரு பிடிப்பு வருது. காதலுங்கிறத அனுபவிச்சாதான் புரியும், உனக்கு எங்க இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதில் சொல்றாங்க. எனக்கு ஒரு புண்ணாக்கும் தெரிய வேணாம். அவன் பேர் என்ன சொன்ன? தியாகராஜன். உனக்கு வேணா மகராசனா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றான். ஏண்டி சலிச்சுக்கிற? சலிச்சுக்கல, எப்படிடி இவங்கிட்ட விழுந்த? நானும் காதல் கத்திரிக்கான்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தேன். பூச்சி மாதிரி தானே இருந்த, தெரியுமே. ஆமாண்டி, ஒழுங்கா யூஜி பிஜி பின்னால நெட் எழுதி வேலைக்கு போகணும்னு தான் இந்த ஊருக்கே வந்தேன். பிஜி ஜாயின் பண்ணிட்ட இல்ல? ஜாயின் பண்ணியாச்சு. சரி, மேல சொல்லு. அவனை முதல்ல பார்க்கும்போது நீ சொன்ன மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு, என்ன இப்படி இருக்கிறானே அப்படின்னு. சரி, எங்க பார்த்தேன்? முருகன் ஸ்டோர் கிட்ட டீ கடை பெஞ்சில ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்துருந்தான். கூட இருக்கிறவங்க எல்லாம் ரோட்ல போற பொண்ணுங்களை எல்லாம் சைட் அடிக்கிறாங்க. ஆனா இவன் மட்டும் ஒரு அலட்சியத்தோட உட்கார்ந்து இருந்தான். அதுவும் ஒரு டெக்னிக் டி. நான் கூட அப்படிதான் நினைச்சேன், அதனால இக்னோர் பண்ணேன். ஆனா வேணான்னு ஒதுக்குனா கூட மனசுல எங்கேயோ உட்கார்ந்துட்டான். உண்மைதாண்டி, இயல்பா நடக்கிற விஷயங்கள் எதுவுமே மனசுல நிக்காது. ஆனா வித்தியாசமான ஏதாவது ஒண்ணு நிக்கும். இந்த கதையோட தலைப்பே வந்து வித்தியாசமான ஒன்று. அதனால இந்த வரி உண்மை தாண்டி. இயல்பா நடக்கிற விஷயங்கள் எதுவுமே மனசுல நிக்காது, ஆனா வித்தியாசமான ஏதாவது ஒண்ணு நிக்கும் அப்படின்ற இந்த வரி வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி படிக்க வேண்டிய வரியா இருந்தது. ஒரு நாள் முருகன் ஸ்டோர்ல இருந்து திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது என்னோட பை கிழிஞ்சு கீழே விழுந்துருச்சு. உடனே ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணானா அப்படின்னு அந்த கேக்குறாங்க அந்த வாணி. ஏய்,
தப்பு, அவன் சுத்தமா கண்டுக்கவே இல்லை அந்த ராஸ்கல். ஓ அப்படியா, ஆத்திரமா வந்தது இவனும் ஒரு மனுஷனான்னு. கோபம் கூட வந்தது. கடையில இருந்து ஒரு பையன் ஓடி வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தான். சே, என்ன ஜென்மம் இவன் அப்படின்னு தான் இவனை நினைச்சுக்கிட்டேன். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஏதோ கையில புஸ்தகம் வச்சிருந்தான், தலையை நிமிர்ந்து பார்த்தான், அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டான். உதவி எல்லாம் செய்யல. அப்புறம் எப்படி செட் ஆனா, ஸ்விக்கில இருந்து ஒரு நாள் டெலிவரி வந்துச்சு. போய் கதவை திறந்தா இவன் நிக்கிறான். ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டியா? அப்புறம் யாரு பசியில வந்து உட்கார்ந்து இருக்கிறது? இதுல ஜோக் என்ன தெரியுமா? அவனுக்கு நான் 5 ஸ்டார் ரேட்டிங் போடணும்னு கேக்குறான். கொடுக்கணும்னு சொன்னானா, முறைச்சேன். அவன் அதை புரிஞ்சுட்டதா தெரியல. மேடம் ப்ளீஸ், மேடம்னு கெஞ்சினான். உன்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லையா அப்படின்னு தோழி கேட்கிறா. இல்ல, ஏதோ முதல் தடவையா பார்த்த மாதிரி தான் பேசினான். இப்படியுமா ஒருத்தன்? அவன் கூட பழக ஆரம்பிச்ச பிறகுதான் தெரிஞ்சேன், வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும்ன்ற ஒரு வெறியோட இருக்கான். இப்பவும் சுகில தான் வேலை செய்யறானா? இல்ல, பார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங்ல இருக்கான். மெடிக்கல் ரெப்பா? ம். பாவம், டிகிரி முடிச்சுட்டு ஏதேதோ ட்ரை பண்றான், ஒன்னும் செட் ஆகல. ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மேல வந்துடுவோம் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்கான். இதெல்லாம் கேட்கறதுக்கு சரிடி, பிராக்டிக்கலா சாத்தியமாகுமா தெரியல. ஏன் உன் லைஃப்ல தேவையில்லாம பெட் பண்ற? நீயே வாழ்க்கையில சாதிக்கணும்னு இருக்க. இது ஏதோ வேண்டாத சுமையாத்தான் எனக்கு தெரியுது. ஆணோட வாழறது பணம் அந்தஸ்து முக்கியம் இல்லடி. அவன் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கறானான்னு தான் பார்க்கணும். அதான் முக்கியம். அதுல தியாகராஜன் எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் இல்லை அப்படின்னு சொல்றான். வாணி உடனே, ஓ சரிடி, எப்ப லவ் ஸ்டார்ட் ஆச்சு? அடுத்த முருகன் ஸ்டோர்ல பார்க்கும் போதுதான் மெல்லிசா சிரிச்சான். நானும் பதிலுக்கு சிரிச்சுட்டு 5 ஸ்டார் ரேட் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவனுக்கு வந்து தெரிவிச்சேன். கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னான். பார்த்தாலே இரக்கம் காட்டுறவர்னு உங்களை தெரியுதுன்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்தான் பாரு, அப்படியே கவுந்துட்டேன். அவன் கண்ணு அவ்வளோ பவர்ஃபுல், எனக்கு கரண்ட் பாயிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றா கயல். அப்படியே கொஞ்சம் தள்ளி நில்லு, எனக்கும் ஷாக் அடிச்சுட போகுது அப்படின்னு வாணி சொல்றா. நாயே கிண்டலா அஹ்? அப்படின்னு சொன்னோன்னு, சீச்சி கிண்டல் இல்ல, நக்கல் அப்படின்னு சொல்றான். அவன் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எந்த விஷயத்தையும் ஆழமா நுணுக்கமா யோசிப்பான். ம். பேச ஆரம்பிச்சான்னா விடமாட்டான். நம்ம காதுல ரத்தம் சொட்ட சொட்ட இடதுசாரி வலதுசாரி உலக வரலாறு பொருளாதாரம் அரசியல்னு பின்னுவான். ஜீனியஸ். மை குட்னஸ், உண்மையாகவா? வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்றா வாணி. ஐயோ, எனக்கு இந்த டாபிக் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அவன் முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு பேசுற அந்த அழகை நான் ரசிப்பேன். இப்ப 2 பேரும் ஃபுல்லா லவ்ஸ் தானா? இல்லையே, நான் இன்னும் அவங்கிட்ட ப்ரப்போஸே பண்ணல. அப்படி போட அருவாள, ஒன் சைடுக்கே இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு கேட்கறான். ஆமாண்டி அப்படி ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்காத, பழகு, நல்ல ஃப்ரெண்ட் ஆயிரு, கொஞ்ச நாள் போகட்டும், உன்னோட எம்ஏவை முடி, பிஹெச்டி பண்ணு, விரும்புற மாதிரி ஒரு காலேஜில் போய் சேரு, அப்புறம் அவன் மேல இதே ஆசை இருந்தா கட்டிக்க அப்படின்னு வாணி வந்து கயலுக்கு அறிவுரை சொல்ற. இல்லப்பா, நீ ஒரு தடவை அவனை மீட் பண்ணி பேசினேன்னு வச்சுக்கோ, என்னோட முடிவு சரின்னு உனக்கே புரியும் அப்படின்னு கயல் வந்து வாணி கிட்ட சொல்றான். அதனால என்ன, உனக்காக இது கூடவா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாணி வந்து சொல்றாங்க. அதோட வந்து ஒரு பாஸ் கொடுக்கறாரு நம்ம எழுத்தாளர். கயல் வேலைக்கு போயிருக்காங்க. அங்க வந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு வேலைக்கு போனவங்க கேக்குறாங்க, என்ன கயல் உட்கார்ந்துருக்க, கிளாஸ்க்கு போகல? இல்ல, இந்த பீரியட் மேடம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால இங்க இருக்கேன். அப்ப நீ? நான் கடைசி பீரியட் எடுக்கணும், கடைசி பீரியட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட பணி செய்யறா அந்த ஆசிரியர், கல்லூரி ஆசிரியர்கிட்ட சொல்றாங்க. கேன்டீன் வரியா, காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த கூட இருக்கிற ஆசிரியர். இல்ல, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கையில என்ன? கல்யாண இன்விடேஷன் ஃப்ரெண்டுது அப்படின்னு சொல்றாங்க. கையல் இப்படி சொன்ன உடனே, காமி அப்படின்னு சொல்லிட்டு, காமி அப்படின்ன உடனே, யார் இந்த வாணி? உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்வியே அவங்களா? ஆமா, அவளோட கல்யாணம் தான். ஆமா, பையன் யாரு? பையன் தியாகராஜன். பையன் தியாகராஜனா? அவனும் எனக்கு ஓரளவுக்கு ஒரு வகையில் தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்விடேஷன் வித்தியாசமா இருக்கே, 2 பேருமே கையிலேயே எழுதி அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்விடேஷன் வித்தியாசமா தான் இருக்கு, 2 பேருமே கையில எழுதி அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏ சூப்பர், அழகா இருக்கு, நான் இது வரைக்கும் இப்படி ஒன்ன பார்த்ததே இல்லை அப்படின்னு கூட வேலை செய்யறவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே, இயல்பா நடக்கிற விஷயங்கள்
எதுவுமே மனசுல நிக்காது. ஆனா வித்தியாசமான ஒண்ணு நிக்கும் அப்படின்றதோட இந்த கதையை வந்து கதாசிரியர் வந்து முடிக்கிறார். நான் நினைச்சேன் இந்த என்னன்னா வந்து ட்விஸ்ட எதிர்பார்த்தேன். இதுதான் இந்த கதை வந்து வித்தியாசமான ஒன்று அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொரு கதையிலயுமே அழகா வந்து பஞ்ச் ரொம்ப 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 டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, நீங்க அது சொல்லாம அது ஒரு முறை பேசி பாரு அப்படின்னும் போது இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரிதான் இருக்கு. அதாவது கடைசியில பாருங்க, அவர் கெஸ்ட் யார் வரலையோ அவரோட ஸ்டோரியே மேடம் அழகா சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நல்ல சொன்ன ஸ்டோரி கூட ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம் போன்னு தோணுச்சு எனக்கு. மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப இதுவா இருந்தது. அது இன்னொரு நாளைக்கு மறுபடியும் சொல்ல வச்சிருவேன் மேடம். மகிழ்ச்சி. ரெண்டுமே ஒரு நல்ல அந்த அந்த இந்த கதையும் ஒரு வித்தியாசமான கதை தான். அழகா அது வந்து தலைப்பும் கொடுத்திருந்தாரு. ஆஹ் வித்தியாசமான ஒன்றுன்னு சொல்லிட்டு தலைப்பு, இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா அந்த கதையில வடிவமைச்சிருக்கிறாரு. அது அது இது இது பெரும்பாலும் அந்த அந்த இது வந்து இந்த மாற்றம்ன்றது வந்து ரெண்டுமே மாற்றம் பாருங்க. அது ஒரு வகையான மாற்றம், இது வந்து இயல்பான மாற்றம். அது எதிர்பார்க்காத மாற்றம். இப்படி ஒரு மாற்றம் நடக்கும்ன்றது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது அழகான இந்த மாற்றம். இந்த கம்ப்யூட்டர் வந்த புதுசுல எங்க ஆபீஸ்ல இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மேடம் சொன்ன உடனே. 97 ஐ திங்க் நினைக்கிறேன். 97 95 இல்ல 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 1980 சார். 85 86 இல்ல 86ல பீஸ் எல்லாம் 80 தான் சார். 86ல 87 86ல 87ல எங்க வீட்டுல எங்க ஆபீஸ்ல முதல்ல கம்ப்யூட்டர் வருது. 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபாரின்ல இருந்து வந்தது. 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன லிஸ்ட்ல இல்ல, லிஸ்ட்லயே இல்ல. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபார்ச்சுனேட்லினா என்னோட கேபினுக்கு பின்னாடி கேபின் கம்ப்யூட்டர் இருக்காது. எப்ப ட்ரெயினர் வர்றாரு உள்ள போயிடுவாரு. 10 பேரோட சேர்ந்து 16 பேரா. கடைசியில என்னாச்சுன்னா 10 பேருமே அதுல கை வைக்க பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 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 சிஸ்டத்தை முழுக்க முழுக்க ஆப்ரேட் பண்ணது நான் தான். அதுல கை வச்சதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணேன், இனிமேல் டைப்ரைட்டரே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது அதுக்கப்புறம் வந்து ஃபுல் கம்ப்யூட்டரைஸ் ஆனது, அதுல இன்ஸ்டலேஷன் பண்ணது எல்லாமே என்னோட இதுல தான் நடந்தது. ஹோல் ஆபீஸ்ல வந்து நான் எல்லாமே அந்த கம்ப்ளீட் ஆட்டோமேஷன், ஆபீஸ் ஆட்டோமேஷன்லாம் நான் தான் பண்ணேன். அது நானே எதிர்பார்க்கல. ஆனா அந்த ஒரு எனக்கு இருந்த ஒரு ஆர்வத்துல நான் அதை இது பண்ணி, பிறகு என்னாச்சுன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஹோல் ஆபீஸ்க்கு எல்லா ஆபீசஸ் வச்சு எல்லா ஸ்டாஃப் வச்சு 10 நாள் நான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இது ரொம்ப அது வந்து எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான், அதுலதான் கத்துக்கினேன் நான். ஆனா பல நேரங்கள்ல பலர்கிட்ட கேட்பேன். அப்போ இதெல்லாம் யாரும் ஒருத்தரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஆதரவு இருந்தது. அதுக்கப்புறம் பல காலேஜ்ல போய் வெப் டிசைனிங் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரை ட்ரெயின் பண்ணிருப்பேன் நான் வெப் டிசைனிங்ல. அது வந்து எனக்கு ஆர்வம் தான். இப்படி மாற்றம் ஒன்றுன்றது ஒரு பக்கம், ஆர்வமும் நம்ம இருக்கணும். அதை நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுன்றது. அருமையான ஒரு கதை, நல்ல கதை சொன்னீங்க. 2 பேருமே நல்ல கதை. வாங்க சார், நாராயண்முத் சார். சார், அதாவது சிறப்பு அழைப்பாளர் வரலன்னா கூட மிக சிறப்பாக சிறப்பான அமைஞ்சிருச்சு. ஒரு கூட்டமா இருந்தது. ஆமா, மிகச்சிறப்பாக அமைஞ்சது. முதல் கதை ரொம்ப யதார்த்தமான கதை. அது ஆமா. வடிவன் சாருடைய கதை வந்து நான் அவங்க அதுக்கு முன்னாடி சொன்னதை வந்து நான் சரியா கேட்கல. நான் அதுக்கு அப்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தேன் நான். அந்த ரொம்ப யதார்த்தம் அது. அதுல எனக்கு எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுறது கடைசியில வந்து அந்த கையெழுத்துல வந்து திருமணம் இது எழுதுறது பார்த்தீங்களா? இது நான் கையெழுத்து வந்து பத்திரிகை இது நடத்துனீங்கல்ல நான் ஒரு நீங்க. நாலஞ்சு கல்யாணத்துக்கு நான் எழுதியிருக்கேன் நான். நம்ம நல்லசாமி சாருடைய கல்யாணத்துக்கு கூட நான் தான் எழுதி கொடுத்தேன். அதை அப்படியே அப்போல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து பிளாக் பண்ணி பிரிண்ட் எடுத்து போடுறது இப்போ மாதிரி கிடையாது. நீ எழுதுறத ஒரு இடத்துக்கு திருச்சிக்கு போகணும். கரூர்லேருந்து திருச்சிக்கு போயிட்டு பிளாக் எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸ்ஸில் கொடுத்து இந்த பிளாக் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். இது மாதிரி ஒரு 2-3 கல்யாணத்துக்கு நான் வந்து எழுதி கொடுத்துருக்கேன். அது வந்து கோர்ஸ் இப்போ நான் காமிக்கிறதுக்கு இது இல்லை. நான் இது சந்தர்ப்பம் கிடைச்சா தேடி எடுத்து இருக்கா என்னன்னு தெரியல. அது ரொம்ப அந்த நினைவை கொண்டு வந்தது எனக்கு. இப்போ 2வது கதை இருக்கு பாருங்க. இது வந்து முழுக்க முழுக்க உண்மையா நடந்தது. பல இடங்கள் நடந்தது. ஏன்னா முதல்ல நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்பட்ட அனுபவம் இருக்கு பாருங்க. அதாவது ஒரு டெக்னாலஜி வருது சார்.
அப்போ வந்து டிஓடியில் ஒரு டெக்னாலஜி வருது, பிஎன்டியில் டெக்னாலஜி வருது. என்னன்னா சி டாட் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு முன்னாடி வந்து மேனுவல் எக்ஸ்சேஞ்சு. இது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒன்று வருது சின்னதாக, ஒரு 128 கனெக்ஷன் தான் இருக்கும் அதில். அந்த கனெக்ஷன் வந்து விராலிமலைன்னு ஒரு இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க, திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு. அடுத்தது நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். எங்களை ஒரு 2-3 பேர் அனுப்புகிறாங்க அங்கே, போய் பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. இந்த விராலிமலை இன்ஸ்டலேஷன் இனாகுரேஷன் போது நான் போகிறேன். நான் போகும்போது என்னாச்சு, இப்போ அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இனாகுரேஷன் என்ன நடக்கும்னா, 2 டெலிஃபோன் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பருக்கு 200, இன்னொரு நம்பருக்கு வந்து 300 அப்படின்னு நம்பர் டெசிக்னேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இனாகுரேட் எப்படி பண்ணுவாங்கன்னா, 200 நம்பர்லேருந்து எடுத்து 300 அடிப்பாங்க. அங்கே ரிங் அடிக்கும், அவர் ஃபோன் எடுப்பார், இவர் ஃபோன் எடுப்பார், அலோ பாரு எக்ஸ்சேஞ்ச் இனாகுரேட்டட். இது மாதிரி நடக்கும். அதை பண்ணப்போ என்னாச்சுன்னா, 200ன்னு ஒரு டெலிஃபோனில் எழுதியிருக்கு, இன்னொரு டெலிஃபோனில் 300ன்னு எழுதியிருக்கு. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, அந்த 200 எழுதுனது வந்து 300 கனெக்ட் ஆகிருக்கு, 300ன்னு எழுதுனது 200 கனெக்ட் ஆகிருக்கு. நான் வந்து எனக்கு தெரியல, டோட்டலாக ஐ வாஸ் பிளாங்க், இதை பற்றி தெரியாது எனக்கு. அப்புறம் அங்கே இன்ஸ்டால் பண்ணவர் என்ன பண்ணார், ஒரு பிரச்சனை இல்லை சார்னு போய் ஒரு கம்ப்யூட்டரில் போய் தட்டினார், 2 நம்பர் மாறிடுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், சே, வயரிங் மாற்றாம, அப்போல்லாம் வயரிங் தானே மாற்றணும், ஒரு நம்பரை வந்து இன்னொரு நம்பரை மாற்றணும்னா வயரிங்கே மாற்றணும். ஏன்னா ஒன்றுமே டச் பண்ணல, 2 தட்டினா நம்பர் அந்த நம்பர் ஆயிடுச்சு, இந்த நம்பர் அந்த நம்பர் ஆயிடுச்சு. இது பெரிய சிக்கலாக இருக்கும் இருக்கு, எப்படா கற்றுக்கிறது அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் அவர் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார், ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி, நீ கற்றுப்பீங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு போய் நாங்கள் மாஸ்டர் ஆகிட்டேன் கரூரில். கரூரில் எங்கேயாவது இந்த கரூர் சுற்று வட்டம் எங்கே நடந்தாலும், எங்கே இன்ஸ்டால் பண்ணாலும் நான் தான் போவேங்க. நான் அந்த மாதிரி ஆச்சு. இன்னொரு சம்பவம் என்னாச்சுன்னா, ஒரு ஊரில் நான் வந்து இன்சார்ஜாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சில். பக்கத்தில் ஒரு 6-7 கிலோமீட்டரில் அடுத்த டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட், அங்கே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு ப்ராப்ளம் ஆகி போச்சு, டவுன் ஆகிடுச்சு, டோட்டல் எக்ஸ்சேஞ்ச் டவுன். அப்புறம் வந்து அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே ஒருத்தருக்கு எங்களோட இருந்திருக்காரு, அவர்கிட்ட அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, யாரோ கேட்குறீங்க, ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னாரு. சார், நம்ம ஜேஏ வந்து எல்லாம் செய்வார் சார் அப்படின்னா, எஸ்எஸ்ஏ டு எஸ்எஸ்ஏ போக முடியாது. எஸ்எஸ்ஏன்னா ஐ மீன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நாங்கள் போக முடியாது, வித்தவுட் தி ஆர்டர் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் நான் போக முடியாது. அது மாதிரி அவர் என்ன பண்ணார், சார் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், தயவுசெய்து அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன் நீங்கள் அப்படின்னாரு. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் டிரைவ், 2 வீலரில் போயிட்டு நான் சரி பண்ணிட்டு வந்தேன். வேடிக்கை என்னன்னா, அது எனக்கு நான் எந்த எக்ஸ்சேஞ்சில் இன்ஸ்டால் பண்ணும்போது அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு சுத்தமாக பிளாங்க், என்னமோ கொடுத்துட்டு போயிட்டானே. அப்புறம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இது பண்ணேன். இதில் வேடிக்கை, இன்னொரு வேடிக்கை என்னன்னா, எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கார் பாருங்க, அவருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இல்ல முதல்ல நீ இருந்தது சார், ஆக்சுவலா டாப் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து அவங்க டாப் இல்ல சார், அவரு வேலை செய்யக்கூடிய, வேலை செய்ய வேண்டிய ஒரு அதிகாரி. நாங்க பக்கத்துல போனா இந்த பக்கமே வரமாட்டார். அவரு கத்துக்கிறதுக்கு கூட ஆர்வமே காட்டல, அப்படியே இருந்து ரிட்டையர் ஆயிட்டார் அவரு. இது வந்து இது நடக்கிறது, எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இது கடைசி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நான் ரிட்டையர் ஆகிறேன் 2014 ரிட்டையர் ஆகும்போது கம்ப்யூட்டர்லாம் பீக்கில் இருக்கும்போது கூட கத்துக்காத ஆட்கள்லாம் இருந்தாங்க. என்ன நினைச்சிட்டாங்கன்னா சார், முதல்ல என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்த உடனே என்ன நினைச்சாங்கன்னா, இட் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டைப்ரைட்டர் நினைச்சிட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அது நினைச்சவங்க எல்லாம் யாருமே அதுல கை வைக்கல. இதை புரிஞ்சுக்கணும், இது வந்து வேறடா அப்படின்னு புரிஞ்சவங்க எல்லாருமே கத்துக்கினாங்க. ஆமா, அது ரொம்ப, அதாவது எனக்கு எப்படின்னா, நான் பாண்டிச்சேரியில் வேலை செய்யும்போது சார், அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நுழையிறேன், நான் இண்டோர் ஒர்க்கில் நுழையிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, கற்றுக்கிட்டேன். ஏதாவது இன்னும் கூட்டு கேட்பேன் நான் காலையில், இன்னொருத்தங்களை வீட்டில் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவேன், இது எப்படி அது அப்படின்னு, ஒரு மாதிரி கற்றுக்கிட்டேன். நான் வந்து வேற இது வீட்டுக்கு ஏன் டியூட்டி இல்லாமல் போகும்போது இன்னொருத்தங்க வந்து உட்காடுறாங்க, அவங்க என்ன கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி, அதாவது நம்ம ஆர்வத்தை பொறுத்தான் இருக்கு சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 10 பேரில் நீங்கள் 11வது ஆள் போய் அட்டெண்டன்ஸில் இல்லாத ஆள் போய் கற்றுக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் கடைசியாக அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆனீங்க. இது பல இடத்துல நடக்கும். அதே மாதிரி எனக்கு அதுல மிகப்பெரிய ஆச்சரியம்னா, 10 வருஷம் கழிச்சு நான் எல்லாரையும் கூட்டு வச்சுன்னு 10 நாள் ட்ரைனிங் நான் கொடுத்தேன்.
அது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எல்லாம் ஹோல் ஆபீஸ் அதுல எனக்கு ஒன்றும் அதுல அது சந்தோஷம் தான். எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் அது மிகப்பெரிய திருப்தி எனக்கு. எனக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். நான் கரூர்ல வந்து இதெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 வீலர்ல போகும்போது ஒரு குழந்தை குறுக்க வந்துடுச்சு. நான் கொஞ்சம் சறுக்கிடுச்சு, மண்ணில் சறுக்கி கீழே விழுந்துட்டேன். முட்டியிலலாம் காயம், அடக்கவே முடியல. இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். நான் வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறேன், நான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு. நாராயணமூர்த்தி, நீ என்ன கேட்டாலும் தரேன், நாங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நீ எப்படியாவது வந்து முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டார். அந்த நொண்டி காலோட போய் அதை 2 நாள்ல முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமா, நான் இப்பெல்லாம் இந்த அளவுக்குலாம் இருக்கான்னு தெரியல எனக்கு. தேங்க்யூ சார், ரொம்ப அற்புதமா இருந்தது. நல்ல ஒரு இது சார். நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். நான் வந்து எங்க ஸ்கூல்ல நான் ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் கம்ப்யூட்டர் ரூம் பக்கமே போக மாட்டேன் சார். அந்த பக்கமே போக மாட்டேன். அதுக்கு எனக்கும் ரொம்ப தூரம், அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிதான் நான் இருந்தேன். அப்புறம் என் பிள்ளைங்க கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போன பிறகு அவங்களோட பேசுறதுக்காக ஸ்கைப்பு மாத்திரம் போவேன், அவங்களோட பேசுவேன். மற்றதுக்கு எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் பக்கமே போக மாட்டேன். இன்னைக்கு அந்த கம்ப்யூட்டர்லயே தான் என்னுடைய நேரத்துல கிட்டத்தட்ட நான் பகல்ல இருக்கக்கூடிய என்னோட நேரத்துல சாப்பிடுற நேரம், மற்ற 1-2 வேலைக்கு போற நேரத்தை தவிர முழுக்க முழுக்க இது உள்ளேயே தான் சார் உட்கார்ந்துருக்கேன் நான். இப்போ எனக்கே என்ன பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. நான் என்ன ஆளு, நான் எப்படி இதுக்குள்ள வந்த தெரியல எனக்கு. ஆனா எனக்கு வந்து நம்ம ஸ்டீபன் சார் எடிட்டிங் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. எனக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவு நல்லா என்னால எடிட் பண்ண முடியுது அப்படின்னா அதோட முழு அந்த கத்துக்கிட்ட அத்தனைக்குமே நம்ம ஸ்டீபன் சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். வந்து எனக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், எந்த நேரம்னாலும் நீங்க கேளுங்க, நான் வீட்டுல இருந்தேன்னா நிச்சயமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், வெளியில இருந்தா வந்து சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு நான் அந்த எடிட்டிங்கை கத்துக்கிட்டு நிறைய நான் கத்துக்கிட்டேன் சார்ட்ட. எனக்கு ரொம்ப இந்த நேரத்துல என்னோட ரொம்ப நன்றி. யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அதுலயே எடிட்டிங் பண்றதுக்கு சூப்பரா பண்றாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, அதுல எடிட் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா கட் பண்ணதை கண்டுபிடிச்சிருக்குமா? கிடையாது. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே. பெரும்பாலும் அது வந்து அந்த நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். பிரேம் சார் ஒரு நிமிஷம், சக்கரமணி சார், பிரேமா மேடம் பேசிட்டு வாங்க மேடம். எனக்கு கொஞ்சம் இணைய தடையும் இருந்தது, நடுவுல ஒரு முக்கியமான தொலைபேசி வந்ததுனால முதல் கதையை வந்து எனக்கு கேட்க முடியாம போயிடுச்சுங்க சார். மேடம் சொன்னது மத்ததெல்லாம் வந்து ஆமை, முயல், இப்படியான மனிதர்கள்லாம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம், சிங்கம், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. மிகச்சிறப்பாக இருந்தது. அது நீங்க 2 பேரும் இன்னைக்கு உங்களுடைய அனுபவ பகிர்தல்கள் கொடுத்தது, எந்த அளவுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல இது பண்ணோன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் மெயில் அனுப்புறதுக்கு தெரியும், மெயில படிக்கிறதுக்கு தெரியும், அவ்வளவுதான் வந்து கம்ப்யூட்டருக்கும் எனக்கும் இருந்த தொடர்பா இருந்தது. இப்ப நமக்கு இந்த கொரோனா பீரியட்ல இந்த ஜூம் மீட்டிங் இதெல்லாம் பிள்ளைங்க வந்து இது பண்ண பிறகு அந்த இதை மட்டும் நான் பழகிக்கிட்டேனே ஒழிய, அவர் நாராயணமூர்த்தி சார் சொல்ற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டைப்ரைட்டர்னு நினைக்கல. நமக்கு அத்தனைக்கும் ஆள் இருந்ததுனாலையும் வேற விதத்துல நம்மளுடைய பணிகள் இருந்ததுனாலையும் அதுல வந்து போய் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்தது. இப்ப வந்து அதை வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு எது எது தேவையோ அதையெல்லாம் ஒன்னொன்னா பழகிட்டு இருக்கேன் சார். மற்றபடிக்கு உண்மையிலேயே இன்னைக்கு வந்து கணினிகள் வந்து பயன், ஏஐயோட பயன்லாம் இனி வந்து தவிர்க்க முடியாதது. உண்மையிலேயே உலகத்தை வந்து இன்னைக்கு நிறையவே வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்கிறதுல, விஞ்ஞான ரீதியா மாற்றம் கொண்டு வந்திருக்குல, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு இருக்கு. வணக்கம் சார். வேற ஒண்ணு. நன்றி மேடம். நீங்க ஒரு கதை சொன்னீங்க, பிரமாதமான கதை. அது வந்து நல்ல ஒரு, அதாவது நம்ம சமயத்துல கரெக்டா வந்து அமைஞ்சது பாருங்க. அவரோட கதையை வந்து நீங்க சொன்னீங்க. இல்ல சார், அவருடைய கதைகள் எல்லாமே இப்படி ஒரு சம்பவத்தை ஒட்டி ஒட்டி அது டிஃபரெண்டாவும் இருக்கு. நமக்கு வந்து ஆமா இல்ல இப்படி கூட இருப்பாங்கல்ல அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி அது கதைகளா வந்து இருக்கு. ரொம்ப நல்லா. அவர் வராத நேரத்துல சார் உங்க கதையை நாங்க சொல்லியிருக்கோம்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆக்சுவலா அவருமே கதைகள் எழுதுறதுன்றத வந்து கொரோனா பீரியட்ல தான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி மின்னிதழ்கள் இதுல எல்லாம் எழுதுனதுதான் தொகுப்பா போட்டிருக்காரு. இது 2வது அவருடைய சிறுகதை தொகுப்பு. இப்ப நம்ம பேசினது அந்த ஜாலி, நான் பிக்னிக் போறேன் அப்படின்னு அந்த குழந்தை போன கதையும் சரி, இந்த கதையும் சரி, ஒவ்வொரு கதையுமே ஒரு வித்தியாசமான தலைப்புகள்ல நல்லா எழுதியிருக்காரு.
அந்த அந்த கதையோட அந்த கதை புத்தகமே நல்லா இருக்கு. நெஞ்சினில் கலந்தாய் அப்படின்ற புத்தகத்துல ஒரு 13 கதை. இன்னொரு தொகுப்பு வந்து நிறைய கதைகள் இருக்கிறதையும் ஒளிவண்ணன் சிறுகதைகள்னு ஒண்ணு போட்டிருக்காரு போல இருக்கு. அந்த மாதிரி நிறைய கதைகள். ஆனா எழுத ஆரம்பிச்சது கொரோனா பீரியட். இவரை எழுத்தாளரா, சிறுகதை எழுத்தாளராகவும் மாற்றி இருக்குது அப்படின்றது ஒரு செய்தி. பதிப்பாளராக இருந்தவர் அவரே வந்து கதைகளையும் எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்னு. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். அந்த அந்த புத்தகத்தோட முதல் பக்கம் மட்டும் எனக்கு போட்டோ எடுத்து அமைச்சிருங்க. அனுப்புறேன் சார். நம்ம குழுவிலேயே கூட போட்டுறேன். குழுவிலேயே கூட போட்டுடுறேன். இல்ல இல்ல நம்ம இந்த கதையை கட் பண்ணி போடுமா, அது போட்டுருவாங்க. அதுக்காக கட்டாயம் சார், அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. அனுப்பி விடுறேன். சக்கரபாணி சார் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. முதல் கதை சொன்ன மேடம் வந்துட்டு சரியான கதை சொல்லி என்று நிரூபித்து விட்டார்கள். அது எப்பவுமே ஒன்று சொல்லும் போது அந்த ஏற்ற இறக்கங்களோட குரல் வளம், அந்த அங்க அசைவுகள் நல்ல அருமையா இருந்தது. அந்த கதை வந்துட்டு கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. அவங்க அந்த கதை மாந்தர்கள் நேரா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி இவங்க பேசுறது அவங்க பேசுறது அப்படியே ரொம்ப நன்றி மேடம், நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கதை நல்லா இருந்தது. ரெண்டாவது கதை மேடம் அவதா மேடம் சொன்ன கதை நாங்க அன்றாட எங்களுடைய பணி நிமித்தம் அனுபவித்த ஒவ்வொன்றையும் சரியாக கொண்டுட்டு காட்டினார். நான் வந்து முதல் கம்ப்யூட்டரை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் கம்ப்யூட்டரை இயக்க ஆரம்பித்தது 1972 முதல். அப்போ ஐபிஎம் வந்து இந்தியாவில் 3 இடத்துல தான் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. கல்கட்டாவில் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் இதில் எண்ணூர்ல அங்கே ஒன்று, மூணாவதா வந்து ஆவடியில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரியில் டெஃபென்ஸுக்கு, நாலாவதா வந்து தான் ராமானுஜம் கம்ப்யூட்டர் சென்டர். இந்த 4 இடத்துல தான் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் நான் அந்த கம்ப்யூட்டர் பயிற்சிக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி ஆர்வக்கோளாறுல தான் கற்றுக்கிட்டேன். முதல் நான் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு போகலை, ஆர்வக்கோளாறுல கற்றுக்கிட்டு. இப்போ ஐபிஎம் வந்து நம்ம வந்து இந்த காலேஜ் ரோடு பக்கத்தில் இப்போ ஐடிஎம்னு போட்டிருக்காங்க பாருங்க, அதுதான் அந்த காலத்தில் ஐபிஎம்னு இருந்தது. அதை வந்துட்டு மொரார்ஜி தேசாய் பிஎம்ஆ இருக்கிறப்போ இந்த ஐபிஎம் கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு பாலிசி, கவர்மெண்ட் பாலிசி, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனாக்கா அதுக்கான இவங்க போட்ட டேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட போட்டாங்க பாருங்க, அது நமக்கு லாஸ்ன்னு நினச்சிட்டு 1 மந்த் ரெண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், நீங்களே வச்சுங்கன்னுட்டா. அப்படிதான் வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர்ஸ் அந்த இடத்துல தங்கி போச்சு. அந்த ஐபிஎம் இருந்த ஆஃபீஸில் தான் ஐடிஎம்னு சொல்லி பின்னாடி எடுத்து அந்த இந்த கம்ப்யூட்டர்கள்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுது. ஸோ அது ஒரு எனக்கு மறக்க முடியாத அனுபவம். ஆர்வ கோளாறுல முதல் கம்ப்யூட்டரில் கற்றுக்கிட்டது. அப்போ அந்த காலத்துலாம் வந்து இந்த இப்போ இருக்கிற மாதிரியான ப்ரோக்ராமிங் கிடையாது. ஆட்டோ கோடர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து அசம்பிளி லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் நான் கம்ப்யூட்டர் படிப்பே படிக்கல, நானாக கற்றுக்கிட்டது. அந்த ஐபிஎம்ல வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க எங்களுக்கு, அந்த ட்ரைனிங் மூலமாக கற்றுக்கிட்டது. அந்த வகையில் அது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் அந்த இடத்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி தான் முதல் நான் வேலைக்கு சேர்ந்தது. இங்கே இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகத்துக்கு போகிறேன், நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்னு. அங்கே போய் சேரும்போது 1980 இந்த பிசி வந்ததுன்னு தெரியும், ஆனால் பரவலாக அறிமுகமாகல. 81 எண்டு 82 பிகினிங் அப்பதான் அந்த பிசி வந்துட்டு எங்க ஆபீஸுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணாங்க. சிவா பிசின்னு சொல்லுவாங்க, சென்னையில உள்ள சிவா பிசி. அந்த பிசியை வந்து எங்களுக்கு டெல்லிக்கு வர வச்சு ட்ரைனிங் கொடுத்தாங்க போவாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து நாங்கள் இங்கே உள்ளவங்களுக்கு எங்கள் ஸ்டாஃபுங்களெல்லாம் கற்றுக் கொடுத்தோம். அப்படி ஒரு காலகட்டம். முதல்ல பிசின்னு வந்தது, அப்புறம் பிசி எக்ஸ்டி, அப்புறம் 80, 286, 386, 486, அப்படியே அது சீரியஸ் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள லேப்டாப்ஸு, மற்ற இதெல்லாம் கையடக்க கணினிகள், அந்த இதெல்லாம் வந்தது. இந்த வகையில் இப்போ நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் எப்படின்னு கேட்டால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கம்ப்யூட்டர் சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட் நான் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட். இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க உள்ள கருவூல கணக்குத்துறை, அதில் வந்து இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் கணினி மயமாக்கணும். அதில் ஏஜிஸ் ஆஃபீஸில் தான் ஒரு பெரிய போராட்டத்தை நான் சந்தித்தேன். பெரிய போராட்டம். அவங்க வந்து யூனியன்லாம் வந்து சேர்ந்து நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எனக்கு இப்போ கரெக்டான காயத்ரின்னு நினைக்கிறேன், ஒரு ஏஜி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டாஃப் அனுப்பி பின்பக்கத்து வழியாக என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேலே. முன்னாடி எல்லாம் கோஷம் போடுறாங்கன்னுட்டு வந்துட்டு மேலே போனால் ட்ரைனிங் கற்றுக்கிறவங்களாம் உட்காந்துருக்குறாங்க.
அங்க வச்சு நீங்க ட்ரைனிங் எடுக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்வத்தோடு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுப்பத அந்த சந்திச்சேன். இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்லாம் போகும்போது தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலும் போயிருக்கேன். எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட கலெக்டரேட்ல போயிட்டு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். நான் எங்க சாஃப்ட்வேரை வச்சு எல்லாம் கொடுக்கணும். அப்போ வந்து ஊட்டிக்கு போகும்போது என்ன பண்ணாங்க, அங்க ரொம்ப தீவிரமான எதிர்ப்பு. என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த ட்ரெஷரி கம்ப்யூட்டர் சென்டர் வரையிலும் சுவத்துல கரியால கோடு இழுத்துட்டே போய் திடீர்னு பார்த்தா ஒரு மண்டை ஓடு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி முள்ளு போட்டு அது போட்டிருப்பாங்க. பொம்மை வரைஞ்சது எனக்கு ஆச்சரியம், என்ன போட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டே போனேன். கடைசியில ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வாசல்ல போய் நிக்குது. அங்க எழுதி வைக்கிறாங்க, சுடுகாட்டுக்கு போகும் வழி அப்படின்ட்டு. இப்ப அந்த ட்ரைனிங் கொடுக்க கூடாது, அது இதனால பாதிப்பு அப்படின்னு அந்த மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அது ஒரு நல்ல அனுபவம். நான் ட்ரைனிங் கொடுக்க போது பெரும்பாலானவங்க வயது முதிர்ந்தவர்கள். நான் முன்னோட ஒரு மீட்டிங்களோட சொன்னேன், வீரப்பன் ஒருத்தர் ஈரோட்ல இது பண்ணாருல, ரிட்டையர்ட் ஆகிறது 1 மாசம் தான் இருந்து அவரை பிடிச்சி ட்ரைனிங்ல போட்டு. ஆனா அவங்கள ரொம்ப ஆர்வத்தோட அதை கத்துக்கிட்டாங்க. கத்துக்கும் போது சொன்னாங்க, எங்க காலத்துல இதெல்லாம் இல்லாத போச்சு, இப்ப நாங்க ஏதோ ரிட்டையர்ட் ஆகிற காலத்துல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அந்த வகையில வந்துட்டு எதிர்ப்புகள் நிறையவே சந்திச்சோம். அதனுடைய பலன் வந்து அப்ப அந்த நேரத்துல தெரியாம மக்களுக்கு கொஞ்சம், அப்புறம் நல்ல அதுவாக இருந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லாரும் வந்துட்டு அதோட ஐக்கியமாயிட்டாங்க. அதுல இருந்து வெளிவர முடியாத அளவுக்கு ஐக்கியமாயிட்டாங்க. மேடம் அமுதா மேடம் அந்த சொன்ன கதை பல நினைவுகளை கிளறி விட்டது. வாழ்த்துக்கள் மேடம், நன்றி, பாராட்டு. நன்றி சார், நன்றி நன்றி. அதாவது நீங்க 70லயே வந்து இந்த விஷயத்துல இருந்திருக்கீங்க, மிகப்பெரிய செய்தி தான். ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் குட், சூப்பர். மெயின் ஃப்ரேம்ல ஒர்க் பண்ணீங்க. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அது இந்த ஐபிஎம் 1401, 1402, 1403 ஜஸ்ட் லைக் பீரோ மாதிரி நின்றுக்கிட்டு தான் வேலை செய்யணும். அந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஆமா, எனக்கு புத்தி தெரிஞ்சு மெயின் ஃப்ரேம்னா பெங்களூர் தான் ஃபெமிலியரா இருக்குது. ஆமா ஆமா. சிவகனி வாங்க, என்ன பேசுங்க சிவகனி வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். ஒருத்தரோட அனுபவங்களும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கு சார் கேக்குறக்கே. அப்புறம் பிரேமா மேம் சொன்ன கதை கேட்கல சார், நான் அதுக்குள்ள கால் வந்துருச்சு. அமுதா மேம் உங்களோட இது கேட்டேன் மேம், ரொம்ப நல்லா இருந்தது. அதுவே வந்துட்டு ஒரு மனிதர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத காமிச்சது. நீங்க ஒன்னொன்னு படிக்கும் போதே அப்படி நான் யோசிச்சேன், ஆனா இவ்வளவு பேர் எப்படி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன் மேம். அதுக்கப்புறம் சார் நீங்க இப்போ டிஸ்கஷன் பண்ணிருந்தீங்க கணினியை பத்தி. அது வந்துட்டு நான் 12th படிக்கும்போது நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் கத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். அப்ப வந்து ஜென்ரலா ஒரு எம்எஸ் வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சும்மா இருக்கிறமேன்ட்டு போனது. அது ஒரு கொஞ்சம் தான் கத்திருப்பேன். அதுக்குள்ள நம்மளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தனால போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் இந்த நர்சிங் முடிச்சுட்டு திரும்ப என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் மயமா ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசா தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காகவே யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா கூட டக்குன்னு போய் கத்துக்கிறது. அப்புறம் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும், அதுக்காகவே படிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட நான் புதுசா இந்த இதுல போனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பேன். ஆனா நான் வந்து கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, இவளுக்கு ஒரு வேலையே இல்ல, கடலை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு பேசி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா. அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு நம்ம இத பத்தி சொல்லி தரும்போது, பரவாயில்லடி நீ கடலை போட்டாலும் நல்லா கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம் இல்லைங்களா சார். அந்த இதை வச்சுட்டு ஒரு எக்ஸலே யூஸ் பண்ணா கூட டக்குன்னு போட்டுருவான். அப்ப சொல்லுவாங்க, அவளுக்கு தெரியும், அதனால அவகிட்ட கொடுத்துருங்க அந்த வேலைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. வேலை தெரிஞ்சவ இவதான் கூகுள் ஷீட் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம கத்துக்கிட்டாலும் சார் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, விஷயமே தெரிஞ்சா கூட அதை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. சரியான அமுக்குனிகளா இருப்பாங்க. இப்போ நாராயணமூர்த்தி சார் சொல்லும்போது நான் அதான் யோசிச்சேன். சாருக்கு முடியாதப்ப கூட வந்துட்டு, சார் நீங்க வந்து ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு சலுகைகள் கிடைக்கும் சார். ஆனா அதை நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அது தெரியுது அப்படின்னா அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும் சார் அந்த சுச்சுவேஷன் வரும்போது. அது வந்து யோசிச்சேன். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற கேப் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கம்ப்யூட்டர் தெரியாதனால நம்மளால ஒரு வேலையை வந்து பண்ண முடியாது. அதனால ஆம், ஒரு இப்போ ஒரு பிரெக்னென்ட் லேடிஸே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும்னா கூட அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியுது சார். ஸோ அதுல வந்து அவங்க தடுமாற்றம் ஆகும்போது என்ன ஆகுது
ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஐயோ இந்த வேலை என்னால செய்ய முடியல, இந்த கவர்மெண்ட் புதுசா ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரமாட்டேங்குது. அந்த டைமுக்கு யாருக்காவது காசு கொடுத்து கூட இந்த வேலையை பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அவங்க கத்துக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வர்றதில்ல. அது ஒண்ணு சார். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நான் ஒரு நாள் கம்ப்யூட்டரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு சார். அப்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்ப நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கம்ப்யூட்டரை பத்தி. நான் என்ன எழுதியிருந்தேன்னா அதை நான் வாசிக்கிறேன் சார். அடைமலையில் சில்லென்ற காற்றில், ஜன்னலோர மலையின் மண் வாசத்தில், என் பணி செய்ய உன் கணினி ஆர்வம் கொண்டதோ என்ன? என் வேலையை தொடங்கும் போது உனக்கான ஸ்பரிசம் என் விரல் தீண்டும். ஆனால் கணினியோ கணநேர பொழுதில் வேலை முடியுமா என காத்திருக்கும் போது பல சூழ்நிலை குறுக்கீடுகள் அதையே சாதகமான சாதனமாக்கி வேலையை முடிக்கிறாய். வேலை முடியும் நேரத்தில் மலைவானம் போர்த்திக் கொள்கிறது. நேரமும் இனிதாய் கழிய அடுத்த மழை வேண்டி காத்திருக்கும் இவள். சார் அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருந்தது சார். ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அந்த டைமே நான் இதை யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப எழுதுனேன் சார். நல்லா இருந்துச்சு சார் செஷன். சூப்பர் சூப்பர் தேங்க்யூ. சூப்பர். பாராட்டுக்கள், உங்கள் கவிதைக்கு பாராட்டுக்கள். அருமை அருமை. சிவகுமார் சார் வாங்க. மைக் 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 ஆன் பண்ணல சார். வணக்கம் 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 அமுதா மேடம், வணக்கம் பிரேமா மேடம். பிரேமா மேடம் சொன்ன கதையே கொஞ்சம் வாணி கையல் ஞாபகம் தான் வருது. பழகு, நல்லா பழகு, ஃப்ரெண்டாக பழகு, கடைசி வரைக்கும் பாரு, அதுக்கப்புறம் வேலைக்கு போனது பிடிச்சா திருமணம் பண்ணுன்ற அளவுக்கு தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் என்னால் கதையை புரிஞ்சிக்க முடியல, அப்போ தான் நான் வந்தேன். ஆனாலும் அவங்க ஆஸ் யூஷுவலாக சார் சொன்ன மாதிரி உங்கள் ப்ரெசன்டேஷன் ஆல்வேஸ் வில் பி சூப்பர். அப்படியே கதையை உள்வாங்கி மடமான்னு சொல்லியிருப்பீங்க. கடைசியாக தான் வந்தேன், அதனால இந்த கதையை முழுசாக எனக்கு இன்னும் புரியல. வித்தியாசமான மனிதர்கள்னு சொன்னீங்க நீங்க, அப்படியே வித்தியாசமான மனிதர்களா? நீங்க சொன்ன கதையின் பேருமா பிரேமா மேடம்? வித்தியாசம் ஒன்று. வித்தியாசம் ஒன்று. ஓகே ஓகே. அமுதா மேடம் அட்டகாசம் சொல்லிட்டாங்க அந்த கதையை. வித்தியாசமான ஒன்று சார். அது வித்தியாசமான ஒன்று. ஓகே ஓகே. அது நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன் அந்த கதையை. அமுதா மேடம் அந்த மக்கு மாமாவை கம்ப்யூட்டர் மாமா, கம்ப்யூட்டர் மாறாத கம்ப்யூட்டர் மாமா, அவர் உண்மையிலேயே ஒரு மக்கு மாமா தான். ஒரு மாற்றத்தை விரும்பாத மனிதர். அவ்வளவு பயப்படுறாரு. புது கம்ப்யூட்டர் வந்த உடனே அவங்க வேலை போயிட்டு பண்றாரு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அந்த ஒரு பொண்ணுகிட்ட, சுடிதார் போட்ட பொண்ணுகிட்ட நாம கத்துக்கணும் பண்றாரு. கத்துக்கிட்டா நாம செய்யற வேலையெல்லாம் இங்க செஞ்சுடுவான்ற பெசிமிஸ்ட், அவநம்பிக்கை. இப்படி எல்லாம் இருந்து ஏன் இந்த அம்மா கிட்ட கத்துக்கணும் அப்படி எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி மனிதர்கள் 95, 96, 97 எங்க ஆபீஸ்ல நிறைய பார்த்தேன். உண்மையிலேயே அந்த மாதிரி நான் கம்ப்யூட்டர் வாங்கி செக்ஷன் கொடுக்குற வேலை இருந்தால அந்த இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. இருந்தாலும் அங்க என்னால் கத்துக்க முடியல. என் பையனுக்கு அவன் டிகிரி முடிச்ச உடனே 97 தான் வாங்கி கொடுத்தேன். அப்போ வாங்கின செட்டு போன மாதிரி தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அந்த அளவுக்கு அந்த யூபிஎஸ் எல்லாம் வச்சிருந்தேன். ரிமெம்பர் 45,000 வாங்கினேன். லோன், ஜுவல் லோனு, ஜிபிஎஃப் எல்லாம் போட்டு நுங்கம்மாக்காய் ரோட்ல ஃபர்ஸ்ட் வாங்கினேன். 45,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். கம்ப்யூட்டரு அவனுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு. அவனுக்கு வீடு கொடுத்துருக்கு, வேலை கொடுத்துருக்கு, வேலை கிடைச்சிருக்கு, திருமணம் கம்ப்யூட்டர் படிச்ச பொண்ணு கிடைச்சிருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தது 45,000 ரூபாய்க்கு நான் யோசனை பண்ணி இருந்தாங்க. அதை விட முக்கியம், அவனுக்கு என்ஐடின்ற ஒரு இதுல 60,000 ரூபாய் ட்ரைனிங் ஃபீஸ், ஏதோ கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்ல 30,000 ரூபாய் கிடைச்சது. அதையும் யோசனை பண்ணாம நான் கொடுத்ததுனால இன்னைக்கு லேக்ஸ் கணக்காக சம்பளம் வாங்குறாங்க. இல்லை 2 அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு சௌகரியமா இருக்காங்க. அப்போ நான் செலவு பண்ணது மேக்ஸிமம் ஒரு 1 lakh தான் அவனுக்கு படிப்புக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும். தட் ஹஸ் கிவன் மீ லாட் ஆஃப் வெல்த். அதெல்லாம் யோசனை பண்ணி பேக் அடிச்சதுனாக்கா அவன் இவட பிகம் ஒரு ஆர்டினரி ஒரு ஸ்கூல் டீச்சராகவோ, அது ஒன்றும் பேட் ஜாப் இல்லை, அப்படி போயிருப்பான். இதெல்லாம் அதே மாதிரி தான். நல்ல பிரசன்னம் பண்ணாங்க. புறா மனிதர்கள், ஆமை மனிதர்கள் நிறைய இருக்காங்க எங்க வீட்டில், நிறைய இருக்காங்க. பெரிய பையன் இன்னும் கம்ப்யூட்டர் கத்துக்கிறதுக்கு யோசனை பண்ணுவான் பாருங்க. ஜிபே வாங்கி அட்லீஸ்ட் ஜிபேயோட பண்ணிக்கடா,
கேஷ் கொடுத்து பணம் தான் அவனுக்கு என்ன பண்றது, 50 வயசு ஆகுது, ஜிபே கூட அவன் யோசனை பண்றான், ஜிபே கூட அவன் போன்ல வச்சுக்கிறதுக்கு யோசனை பண்றான். அந்த அளவுக்கு பயந்த மனிதர்கள், மாற்றத்தையே விரும்பாத மனிதர்கள் இருக்கிறாங்க, இன்னும் கூட இருந்துட்டு தான் இருக்காங்க. சூப்பரா சொன்னீங்க மேடம், அமுதா மேடம், வாழ்த்துக்கள், அட்டகாசமா இருந்தது. புறா மனிதர்கள், ஆமை மனிதர்கள், முயல் மனிதர்கள், யானை மனிதர்கள், அட்டகாசமா சொன்னீங்க. நல்ல பிரசன்டேஷன், வெரி குட் பிரசன்டேஷன். அந்த மாமா பத்தி நல்லா சொன்னீங்க. அது என்ன மாமா? கம்ப்யூட்டர் மாமா, மாற்றத்தை விரும்பாத கம்ப்யூட்டர் மாமா. தேங்க்யூ, சூப்பர். தேங்க்யூ சார், ஸ்ரீமன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆர்வம் சார் சொல்லுங்க. வணக்கம் சார். நான் முதல்ல சொல்ல நினைச்சது வந்து அந்த முதல் கதையை சொன்ன அந்த ஏற்ற இறக்கத்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, அது நமக்கு வாழ்க்கையில் யதார்த்தமா போன மாதிரியே இருந்தது. உண்மையிலேயே அது கதை பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்ல சொல்ல அப்படி நம்ம கேட்டு ரசிக்கிற மாதிரி இருந்தது. முதல்ல அதை பாராட்டணும். ஏன்னா கதை சொல்றவங்க வந்து மற்றவங்க எப்படி ரசிக்கிறாங்கிறத வந்து அதை துணியா சொல்றாங்க பார்த்தீங்களா, அது நிறைய பேர் கிடையாது. அது நம்ம வாசிக்கும் போது நல்லா அருமையாக வாசிச்சே போயிடலாம் வந்து. ஆனால் அந்த ஏற்ற இறக்கத்தோடு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கேட்கலாமோங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது. முதல்ல அவங்களுக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும். வந்து முதலாமா சொன்ன கதைகள் எல்லாமே அற்புதம். மனிதர்களை பற்றி விதவிதமாக சொன்னாங்க. அத்தனையும் வந்து அது ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. அது ப்ரெசன்டேஷன் வந்து அது அவங்களுக்கே உரிய பாணியில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வந்து அது ஏன்னா வகுப்படுகிற ஆசிரியர்கள் எப்படி சொல்லுவாங்க, அதனால ஆசிரியர் பெருமக்கள்னு சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு கூட்டினமாக இருந்தது. அதனால அவங்களே ரொம்ப பாராட்டியாகணும். வந்து ரொம்ப நன்றிமா அமுதாம்மா. அடுத்து இதில் வந்து நாராயணமூர்த்தி கதை சொல்லும்போது நீங்கள் கதை இந்த கம்ப்யூட்டர் கதையை சொல்லும்போது எங்களால் மறக்க முடியாது. ஒரு சின்ன அனுபவம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் என்னன்னா, கம்ப்யூட்டர் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்போ டெலிகாம் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி எங்களுக்கு நாராயணமூர்த்திக்கு தெரியும் அதெல்லாம். அப்போ எங்கள் 4வது மாடியில் வந்து எங்கள் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 4 கம்ப்யூட்டர் மட்டும்தான் எங்கள் ஆஃபீஸ் இருந்தது. நாங்கள் ஒர்க் பண்ணது, நான் வந்து அக்கௌண்ட்ஸில் இருந்தோம், பென்ஷன் செக்டர். அதாவது நாங்கள் போகும்போது அந்த எட்டி பார்ப்போம். எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரே காட்ட மாட்டாங்க. அதை வந்து அந்த முதல்ல டேட்டா என்ட்ரிக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு சிலர் மட்டும்தான் அதுக்கு போவாங்க. அவங்க தான் பிராண்டட். அவங்க வந்து ராயலாக நடப்பாங்க. ஆஃபீஸில் வெளியே எங்கேயாவது போக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையே ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்களும் வர்றப்ப எங்களுக்கு சொல்லித்தரணும், ஐயோ தொற்றாத, கம்ப்யூட்டர் தொற்றாத. எங்களுக்கு கம்ப்யூட்டர் கடைசி வரைக்கும் அந்த இதில் இருந்த வரைக்கும் கண்ணிலே காட்டலை. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு அணுகுமுறையே இல்லாமல் வந்து ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்னடா பண்ணுறது, இந்த கம்ப்யூட்டர் எப்படியாவது கற்றுக்கணுமேங்கிற ரொம்ப ஆர்வத்தில் வந்து இன்னொருத்தர் ஒரு ஜெயவோ இருந்தார், உங்கள் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். அவர்கிட்ட வந்து மணின்னு ஒருத்தர், அவர் டெல்லியிலேருந்து, அவருக்கு கம்ப்யூட்டர் இல்லாமலே எங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி சொல்லி கொடுத்தாரு. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே உட்காந்து 6 மணி நேரம் எழுதி. அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த டிபிஎஸ்ங்கிறது இந்த சின்னதாக வந்து டிபிஎஸ், ஃபாக்ஸ் ப்ரோ அதெல்லாம் வந்து முதல்ல ஏன்னா அக்கௌண்ட்ஸ் வந்ததுனால கொஞ்சம் இதெல்லாம் அந்த இதை பற்றி இருந்தது. கம்ப்யூட்டர் இல்லாமலேயே ப்ரோக்ராம் எழுதுகிற அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து சொல்லிவிட்டாரு. அது எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி இதை முழுசுமாக கற்றுக்கணுமே, எப்படா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தா கடைசி வரைக்கும் முடியவே இல்லை, எங்களால் முடியல. ஏன்னா அந்த அணுகுமுறைக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காம போச்சு. அப்புறம் எப்போ ப்ரொமோஷனில் போயிட்டு வெளியே போக ஆரம்பிச்சோமோ, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அது வெளியே போகணுமோ, அப்போ தான் இந்த கம்ப்யூட்டர் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பில்லிங்கில் நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணும் பொழுது சென்னை டெலிஃபோன்ஸை வந்து பில்லிங்கில் வந்து பில்லிங்னு போட்டாங்க. அப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் 14 லட்சம் பேர் இருந்தாங்க. அதுக்கு பில்லிங் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணோம். அதெல்லாம் நாங்கள் 2 பேர், நான் ஸ்ரீனிவாசன் இன்னொரு என்னோட நண்பர் 2 பேர் தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணி பை மந்த்லி பில்லுன்னு போட்டு ரெகுலராக வந்து ஜாலியாக ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து வேற கதை. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் அனுப்பும்போது எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது அப்போ எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா, கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கும்போது நம்மளை வந்து விடலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெப்பு நாங்கள் ப்ரொமோஷன் படித்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை, கம்ப்யூட்டர் கட்டாயம் கற்றுக்கிட்டு ஆகணும். அது வந்ததுனால வந்து நமக்கு வந்து மாற்றம் வந்ததுனால தான் வந்து நம்ம பில்லிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக வந்து கொடுக்க முடிஞ்சது. மேனுவலாக வந்து எதுவுமே இப்போ நாட் அட் ஆல் பாசிபிள்ங்கிற ஒரு சூழ்நிலை அப்போ வந்தது. அதனால அது ஒரு நல்ல அனுபவம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ரொமோஷன்லாம் ஊராக சுத்தமாக ஹைதராபாத்து, போர்ட் பிளேயர், அந்தமான், நாகாலாந்து அங்கெல்லாம் போகுது. அங்கெல்லாம் நாகாலாந்து பக்கம் போயிருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தெரியாது. அங்கே உள்ள ஆஃபீஸுக்குள்ள எல்லாம் வந்து இந்த டெய்லி வேஜஸ் ஆட்களை வந்து கூப்பிட்டு வச்சு அவங்கள வச்சு தான் ஆஃபீஸில் வந்து கம்ப்யூட்டர் வந்து இந்த பிரிண்ட் இதாக எடுக்கிறது, 2வது லெட்டர் டைப் பண்ணுறது, 2வது வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம். நான் வந்து அப்போ இங்கே கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் இங்கே இருந்துட்டு அப்புறம் அங்கே போயிருக்கும்போது அப்போ நான் வந்து அங்கே போனேன், கம்ப்யூட்டர் தெரியும்னு சொன்னாலே போதும், உங்களை வந்து ஒரு வழியாக உள்ள அமுக்கிடுவாங்க, அதனால வெளியே சொல்லாதீங்க. 6 மாதம் கம்ப்யூட்டர், ஐயோ அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஏன்னா அங்கே உள்ள சூழ்நிலை எப்படி நான் ஏமாத்துறாங்க எப்படி செய்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக
அப்புறம் தான் இந்த ரயில்வேல இந்த யூனிக் சிஸ்டம் எல்லாம் இருந்தது, டிக்கெட்லாம் பிஎன்ஆர். அதே போல் தான் இங்கே எங்கள் இதுலேயும் கொஞ்சம் யூனிக்ஸ் இருந்தது. அப்போ யூனிக்ஸு அப்புறம் வந்து ஆரக்கிள் 8க்கு அப்போ மாறினாங்க. 8 9 வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது தான் இந்த ப்ரோக்ராம். அப்புறம் வந்து நாங்கள் அவங்க போடும்போது என்னப்பா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு, தப்பா இல்லையா சார், சரியாக தானே சார் போடுறேன், இல்லை இல்லை இந்த கமெண்டை மாற்றி போடு, கமெண்டை மாற்றி போடுன்னு சொன்னபோது தான் அப்போ தான் பிடிச்சிட்டா, சார் உங்களுக்கு தெரியுமா சார், தெரியும்ப்பா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது, கமெண்ட் மட்டும் போடும். ஸோ இதெல்லாம் வந்து வெளியூரில் வந்து கிடைச்ச அனுபவங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் நிறைய கற்றுக் கொடுத்ததுங்க எங்களுக்கெல்லாம். வந்து உண்மையிலேயே வந்து கம்ப்யூட்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து காசியாபாத்னு சொல்லி டெல்லிக்கு அனுப்பிச்சு ஒவ்வொரு தடவையும் வந்து அனுப்பிச்சதெல்லாம் வந்து ரொம்ப, அதனால் கம்ப்யூட்டர் வந்து உண்மையிலேயே அதை கற்றுக்க போய் தான் இப்போ நம்ம ஏதோ வந்து ரிட்டையர்ட் ஆனது கூட வந்து நம்ம வந்து சர்வசாதாரணமாக கொஞ்சம் பேசுறதுக்கோ வளர்க்கறதுக்கோ நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இது என்னுடைய சின்ன அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. பிரேமா மேடம் எக்கச்சக்கமான கதை சொல்லியிருக்காங்க நம்ம ஆமா இதுல, பாருங்க. ஆமா. ஸ்ரீதர் சார் வாங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சரி கதை சொல்றாங்க, நம்மள கதை கேட்டவங்க தூங்கிடுவோம், கதை கேட்டவங்க தூங்கிடும் பட்ட சரி கதை சொல்றாங்கன்ட்டு கல்யாணி மேல அனுப்பிச்சிட்டேன், நீங்க போய் கேளுங்க பாரு சேஞ்ச் அப்படின்ட்டு. ரெண்டுமே ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மேடம் சொன்ன கதையும் வந்து ஒரு வித்தியாசமான கதை. நான் ஒர்க் பண்றப்போ வந்து யார்ட்டையும் நான் பேச மாட்டேன், லேடிஸ்னாவே தள்ளி தான் நிற்பேன், நான் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பண்ணிதான் இருப்பாங்க. அவங்க வந்து பேசினா கூட நான் பேச மாட்டேன், நான் பாட்டு சொல்லிட்டு கீழே குடிச்சு பேசிட்டு போயிடுவேன் நான். ஸோ அது மாதிரி பல வருஷம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு, பல டெக்கேட் அப்படிதான் போயிட்டு இருக்குது, இன்னும் அப்படித்தான் போயிட்டு இருக்குது பல சேஞ்ச்ல. பட் சொன்ன மாதிரி எல்லா ஒவ்வொரு மனிதனும் ஒரு மாதிரி தான். அதுல வந்து குட் பீப்புள் இருப்பாங்க, பேட் பீப்புள் இருப்பாங்க. ஸோ ஜோவியலா பழவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது, அதே மாதிரி பேசாம ரிசர்வ் இருக்கிறதும் கெட்டவனும் கிடையாது. அது ஒவ்வொருத்தரும் ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து தட் மென்டாலிட்டி கம்ஸ் ஃப்ரம் த பேரண்டிங். அவங்க எப்படி அவங்கள வளர்த்தாங்க, என்ன மாதிரி அட்மாஸ்பியர் வாங்குறாங்க, அதை பொறுத்து தான் பேசிக்கலா அது மாறுது போட்டிருக்கு. அதுதான் என்னுடைய அப்சர்வேஷன்ஸ். ரெண்டாவது வந்து மேடம், நம்ம டீச்சர் சொன்ன மேடம் சொன்னது வந்து அது உண்மையாவே ட்ரூ. அது இந்த டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன்லாம் சொன்னாங்க இல்லையா, அது ட்ரூ. ஸோ லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் குட். லேர்ன் பண்றப்ப புதுசா வர்றப்ப நிறைய பேர் ரிலக்டண்டா இருப்பாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. யார் வந்து லேர்ன் பண்ண எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து தி ஆல்வேஸ் ப்ரோக்ரஸ் ஃபாஸ்டர் தென் அதர்ஸ். அது எப்பவுமே கண்கூடான பார்க்குற விஷயம் தான் அது. ஸோ அந்த விஷயத்துல எனக்கு நிறைய அனுபவம் நிறைய பட்டிருக்குன்னு வச்சுக்கலேன். கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, எதுவுமே லேர்னிங் ஜென்ரலா நிறைய கிளாசிபிகேஷன் சொன்ன மாதிரி லெத்தார்ஜிக்கா உட்காந்துடக்கூடாது. லேர்னிங் வேண்டான் இருந்தாலும் ப்ராப்ளம், நல்லா லேர்ன் பண்ணணும். அடாப்டபிலிட்டி, லேர்னிங்கோட அடாப்டபிலிட்டி சேர்ந்து இருந்ததுன்னா தென் ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ அதை அப்படித்தான் நான் பார்த்தேன், அப்படித்தான் நான் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணேன். நான் அந்த கெமிஸ்டா இருந்தா கூட கடைசியில வந்து ஒரு 35 இயர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஐ ஒர்க்ட் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ். அக்கௌண்டிங் ஃபுல்லா தெரியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அக்கௌண்டிங் சரி, மார்க்கெட்டிங் சரி, பர்ச்சேஸ் சரி, என்விரான்மெண்டல் சரி, டெக்னிக்கல் ட்ரையல் எடுக்கிறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே போய் பழகிறதுனால யூ ஆல்சோ க்ரோ, ஃபாஸ்டா க்ரோ பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனில வந்து நான் வந்து ஜாயின் பண்றோம், ஜூனியர் மோஸ்டா இருந்த ஒரு வெளிநாட்டில் இருக்கிறப்ப அது நீங்க சொன்ன மாதிரி சில பேர் வந்து வேலை நிறைய கொடுத்தோம்னா எடுத்துக்க மாட்டாங்க, வேற வேலை என்னன்னு போயிடுவாங்க. சில பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சில பேர்த்துக்கு வந்து பண்ணனால சரியா பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்தப்படாதுன்னா ஒரு ஜூனியர் மோஸ்ட் வந்து ப்ரோக்ரஸ் ஆகி நம்பர் 1 மாறிடுறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்குது. ஸோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனில வந்து சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா மேல போயிடுவாங்க, சில ஓல்டு டைமர்லாம் ஸ்டாக்னேட் ஆயிடுவாங்க. அது பிகாஸ் அது மென்டாலிட்டி தான் பொறுத்திருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது கடைசியில மேனேஜ்மெண்ட் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா கம்பெனி எப்படி முன்னுக்கு வருது, எவ்வளவு தூரத்துக்கு they can able to contribute profit, அதனால பண்ணும். அது யார் கொடுக்குறான்னு பார்த்துட்டு தான் அவங்களும் எடுக்கிறாங்க. அது they will give many benefits or promotion அது மாதிரி நடக்க வச்சுங்களேன். ஸோ அந்த விஷயத்துல வந்து யாரு எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே சேஞ்சஸ் ஆர் வெல்கம். அது சில சமயம் வந்து கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும், சில சமயம் வந்து பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எடுத்து பண்றது வந்து there's nothing wrong so long as you know the consequences. சப்போஸ் நம்மள வந்து யாராவது ரொம்ப ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுன்னா then we should not go for it.
அதே சமயத்துல அந்த நாலேஜ் நமக்கு ஒரு போக போக அந்த நாலேஜ் நமக்கு வந்துடும் இல்லையா, சின்ன குழந்தையில வராது. பட் நம்ம மெச்சூர் ஆகிறப்ப as you are working அந்த நாலேஜ் நமக்கு கிடைச்சிடும். அப்போ வந்து ஷுட் ஆல்வேஸ் லுக் ஃபார் அ சேஞ்சஸ், லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். பட் நல்லா இருந்தது கேட்கறதுக்கு, 2 பேரும் கேட்கற நல்லா இருந்தது. பட் தேங்க்ஸ். மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அதுல இவ்வளவு நாள் கழிச்சு கூட நீங்க கெமிஸ்ட்ரியில அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, எல்லாம் சொல்றீங்க. அது வந்து இட்ஸ் அ கிரேட் திங். நாங்க எது இருந்தாலும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரினாவே எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது நீங்க தான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. கெமிக்கல்னு யாரெல்லாம் பேசினாங்கன்னா நம்ம டீம்ல, எனக்கெல்லாம் கெமிக்கல்னு யாரெல்லாம் பேசினாங்கன்னா இம்மிடியேட்டா பிரெயின் வந்து டியூன் பண்ணி அது உங்க பிக்சரை கொண்டு வந்துடும். இது ஆக்சுவலா கெமிஸ்ட்ரி இஸ் வாஸ்ட் ஃபீல்டு. எனக்கு தெரிஞ்சது ஒரு 10% கூட இருக்குமான்னு சந்தேகம். ஏன்னா அது வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. பட் ஃபண்டமெண்டல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எதை படிச்சா நம்ம புரிஞ்சுக்க முடியுது, அதுதான் இல்லை. ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட் தான். இப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல உனக்கு நம்ம கெமிஸ்ட்ரி தேவையில்லை தான். பட் இருந்தாலும் அந்த கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால, அதாவது அவங்கவுங்க ஃபீல்டு டெக்னிக் ஃபீல்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன்ல இருந்தா டைரக்டரா இருந்தா சரி, எம்டியா இருந்தாலும் சரி. ஏன்னா கடைசியில வந்து எனி பிசினஸ்ல வந்து இட் இன்வால்வ் போத் கமர்ஷியல் அண்ட் டெக்னிக்கல், ரெண்டுமே ஹைபிரிட் ஆனது தான் அது. ஸோ அது ரெண்டுமே நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ப்ரொஃபஷன்ஸ் இருந்ததுன்னா then you will be leading the company very well or you leading the department very well. அப்படி இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க மற்றவங்க கலீக்ஸுக்கு வந்து அவங்களுடைய ஏதாவது லக்குனா இருந்தா கண்டுபிடிச்சிடலாம், யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன், சொல்லி தரலாம், அவங்களும் they'll be very happy. அப்ப என்ன ஆகும்னா ஒரு கோஹரண்ட் டீம் ஃபார்ம் பண்ண முடியும். இது ரெண்டு சப்போஸ் தெரியலன்னு என்ன ஆகும்னா, நம்ம அந்த சொல்லித்தரவங்க அவங்களுக்கே தெரியும், ஒன்றும் தெரியாதனால they never accept what others are telling. அப்படியே என்ன அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். பேசிக்கலி எனக்கு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. எப்போ படிக்க ஆரம்பிச்சோமோ இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது, அப்புறம் அப்படியே போயிட்டு வச்சுக்கோங்க. யூஸ் டு ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். அதுதான் அது அதனாலதான் அன்னைக்கு கூட நான் சொல்லிட்டு இருந்த வந்து இந்த குழந்தைகளும் சரி, காலேஜில் படிக்கிறப்போ சரி, அதுதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு மட்டும் படிக்கக்கூடாது. மார்க் நல்லா வாங்கணும், நோ டவுட் அபவுட் இட். ஆனா அது எக்ஸாம் பாயிண்ட் படிச்சு முடிச்சுட்டா போதும் மட்டும் நினைச்சா அப்ப அங்க இப்பதான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அவங்க வந்து அப்போ வந்து அந்த எல்லா சப்ஜெக்டும் நல்லா டீப்பா படிச்சாங்கன்னா அது பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒர்க் பண்றப்போ சரி, என்டர்பிரனர்ஸ் ஆகுறதுக்கும் சரி. இப்போ ஒரு 99% வாங்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க சில பேர் வந்து தே ஓன்ட் பர்ஃபார்ம். ஏன்னா அவங்க வந்து அந்த எக்ஸாம் பாயிண்ட் அப்படியே படிச்சு வெளியே வந்துடுவாங்க. ஆவரேஜா படிக்கிறாங்க 67. அவங்க வந்து என்ன ஆகுன்னா மெயின்லி ஃபீல்டுல வந்து இன்ட்ரெஸ்டட். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா என்ன ஆகும், ஒரு கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன அது என்னன்னு கேட்கற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேட்கறப்ப என்ன ஆகும்னா எக்ஸாம்ல வந்து நிறைய மார்க் வாங்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து 10 புக்கு படிச்சான்னு வச்சுங்க, கடைசியில் என்ன ஆகுனா எக்ஸாம் எழுதுறப்போ வந்து he won't write everything but his knowledge is good. அப்ப நாலேஜ் அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ல வந்து இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். ஸோ அந்த விஷயத்துல தான் அப்ரிஷியேட்டட். ஸ்கூல்லையும் சரி நிறைய புக் வாங்கி தான் படிப்போம். சயின்ஸ்னா 4 புக் படிச்சிருப்பேன் நான். காலேஜ் வர்றப்ப லைப்ரரி காலேஜ் ஸ்டாஃப் நல்லா படிக்கிறேன்னு அவங்களே கூட ஒவ்வொரு ஸ்டாஃபும் 2 புக் கொடுத்துருவாங்க. ஃபுல்லா வீட்லயே என் வீட்டில் லைப்ரரி இருக்கும். அதனால எல்லாத்தையும் படிச்சு கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்டு கிளாரிஃபை சம்திங். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா as you grow, as you read and more and more, இதெல்லாம் காலேஜில் இருக்கிறப்ப தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒன்ஸ் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா தென் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாயிரும். அப்போ வந்து இந்த மாதிரி லைப்ரரிக்கு போனாலும் யூ வில் நாட் ஹேவ் மச் டைம் டு ஸ்பெண்ட் சோ மச் டைம் as you are the student. ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட் அட்வைஸ் எப்போன்னா நம்ம நல்லா படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், இன்டெப்தா படிக்கணும். டோன்ட் லுக் ஃபார் ஒன்லி மார்க்ஸ், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் அவ்வளோ பண்ணணும். பாஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் 60% வாங்கணும். அப்பதான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த காலத்திலேயே 60% வாங்கினா தான் எம்எஸ்சி முடிச்ச வாங்கினா தான் இன்டர்வியூக்கே கூப்பிட்டாங்க. செகண்ட் கிளாஸ் வாங்க யாருமே கூப்பிடுறதே கிடையாது அப்போ. ஸோ அதனால மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் பேசிக்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு வாங்கிக்கணும். அதுக்கப்புறமேலு ரீட் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன், அண்டர்ஸ்டாண்ட் த திங், ஹேவ் அ குட் டெப்த் இன் த சப்ஜெக்ட். இருந்ததுன்னா பின்னாடி கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ நான் பார்க்குற கெமிஸ்ட்ரி தானே பார்த்துட்டு, கன்சல்டிங் தானே பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ அது இருக்கும். அதே மாதிரி இன்னும் வந்து எல்லாமே கம்ப்யூட்டரை பத்தி சொன்னீங்க. கம்ப்யூட்டர் இன்னைக்கு வந்து இஸ் இனோவேட்டபிள் ஆயிடுச்சு. இந்த கம்ப்யூட்டர் இருக்க முடியும் வீட்டில் உட்காந்துட்டு நான் வந்து இது சைனா, கொரியா, சிங்கப்பூர் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் ஜூம் காலில் போட்டு பேசி பண்ண முடியும். இல்லாட்டி இது முடியுமா? எவ்ரி மந்த் சைனா போய் வியாபாரம் பண்ண முடியாது, நைஜீரியாவும் போக முடியாது, ஆப்பிரிக்காவும் போக முடியாது. எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜினால தான். அது வந்து இட்ஸ் ரியலி இட்ஸ் அ பிக் boon for everybody for that matter. So thank you very much. Thanks. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். முருகேச பாண்டியன் சார் பேசுறீங்களா? முருகேச பாண்டியன் சார் இப்பதான் வந்தேன் நானு. ஒரு தெரியும், நீங்க லேட்டா வந்தீங்கன்னு தெரியும். நேத்து வந்து இது இருக்குல்ல, கெமிஸ்ட்ரி நடந்ததுல, கிரீன் கெமிஸ்ட்ரி, அதை பத்தி கொஞ்சம் இன்னைக்கு சேட்ஜிபில எடுத்து ஒரு லெசன் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறதுக்கு. சரிங்க, அதான் இது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இது நீங்க அப்புறம் கேட்டுட்டு பேசுங்க. 2 ஸ்டோரி சொல்லிருக்கு. இன்னைக்கு கெஸ்ட் வரல, இன்னைக்கும் கெஸ்ட் வரல. பிரேமா மேடம் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, அமுதா மேடம் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னோட்டம் கொடுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. ஐ திங்க் முடிச்சுக்கலாமா? வேற யாருன்னா பேசுறீங்களா? முடிக்க போகும்போதுதான் வந்தேன், அதனாலதான் உங்களை கூப்பிடல. ஆமா, அது முன்னால முக்கியமான விஷயங்கள் போயிருக்குங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய போச்சு. நீங்க கேளுங்க, கேட்டுட்டு சொல்லுங்க. கேட்டுட்டு சொல்லுங்க. ரைட், சொல்லுங்க சார். சக்கரபாணி சார் சொல்லுங்க. ஒரு 2 நினைவுகளை மட்டும் பகிர்ந்துக்கிறேன். ஐபிஎம்ல உள்ள அந்த காலத்துல அந்த என்ஜினியர்ஸுங்களுக்கு ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டான். நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், டை கண்டிப்பா கட்டியிருக்கணும், கோட்டு போடலாம் போடாம கூட போகலாம், அது ஓகே. ஆனா அந்த ட்ரெஸ் கோடு நல்லா ஃபாலோ பண்ணான். அடுத்தது கார்ல தான் போகணும், 2 வீலர் 3 வீலர்லாம் கூடாது. ஒரு கிளைண்ட்டுக்கு இதுல இருந்து கம்ப்ளைண்ட் ஒன்று வருதுன்னு சொன்னா இவர் போயிட்டு டைம் நோட் பண்ணி வச்சுக்குவான். அங்க வந்து அவர் போய் ரீச் ஆன உடனே ரிப்போர்ட் பண்ணிடணும், ரீச்டு அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் அவர் அட்டன் பண்ணிட்டே இருக்கும்போது எவ்ரி ½ அன் ஹவர் ஒரு தடவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எந்த ஸ்டேஜ்ல இருக்குது, முடிஞ்சுதா, முடிக்கலாமா. இவர் இதை முடிச்சிடுவேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு 1 மணி நேரம் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க கொஞ்சம் கூட இவரை பார்க்க மாட்டாங்க. செகண்ட் பர்சனே நீ ப்ரொசீட் பண்ணிட்டே போ அப்படின்ட்டு அனுப்பிடுவாங்க. இவர் போற உடனே அது வரைக்கும் அவர் வேலை செய்திருந்தாருன்னா அவர் போய் ரிலீவ் பண்ணிட்டு நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு இறங்கிடுவார். எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப வியப்பா இருக்குது. இன்னை வரையிலும் அவன் அந்த டிசிப்ளின் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தான். இது ஒண்ணு. இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று ஆச்சுன்னா, ஒரு என்ஜினியர் இஸ் வெரி ஸ்மார்ட், கொஞ்சம் வயசானது. அவருக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்ன கேட்டா, சுருட்டு பிடிப்பாரு. அந்த பைப் வச்சுட்டு, நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர் ரூம் இருக்கிறது ஏசி ரூமு. ஏசி ரூம்ல சுருட்டு பிடிச்சா என்ன ஆகும்? ஆனா ஐபிஎம்ஏ வந்து எங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது என்னன்னு கேட்டா, ஹெச்ஓஎஃப்ல இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சி இது. அந்த என்ஜினியர் வந்து தயவு செய்து நீங்க அவரை ஒன்றும் குறை சொல்லாதீங்க, அவர் சுருட்டு பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. அவர் வரும்போது கதவெல்லாம் ஜன்னெல்லாம் திறந்து வச்சுருவோம். இவர் என்ன பண்ணுவாரு, எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்ன்றத ரொம்ப பிரமிப்பா நினைச்சு பாக்குறேன். முதல்ல வந்து சொல்லும் போது நம்ம சொல்லிடணும் என்ன ப்ராப்ளம் நாங்க நோட்டீஸ் பண்ணோம், என்ன ஆச்சுட்டு அது மட்டும் தெளிவா சொல்லிடணும். அதை காது கொடுத்து கேட்டுப்பாரு. வேறு என்ன பேச மாட்டார், யாருக்கும் பேச மாட்டார். அது நான் சொன்ன மாதிரி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் பீரோ மாதிரி நிற்கும் பாருங்க, சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான் அந்த ஆள், அந்த சுருட்டை ஊதிக்கிட்டே. யாருக்கிட்டே பேச மாட்டான். சுத்தி 2 சுத்து கோயில சுத்துற மாதிரி 2 சுத்து 3 சுத்து சுத்திட்டு திடீர்னு ஒரு இடத்துல கையை வச்சு ஒன்ன பிடிச்சி இழுப்பான். இழுத்துட்டு இப்ப இருக்கிற மாதிரி அந்த ஒயருக்கு தான் இருக்காங்க, இந்த ஒயர்களை அப்படி எடுத்து 2-3 சருவிட்டு தள்ளி விட்டுட்டு அவன் பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டு புரண்டு போயிட்டே இருப்பான். கார் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் வெயிட் பண்றேன், அந்த கதையே கிடையாது. இவங்க போறதுக்கு அப்புறம் நாங்க மிஷின் ஆன் பண்ணா 100% பக்கா வரும். அந்த அளவுக்கு திறமசாலிகள். அது அந்த 2 இது எனக்கு இன்னைய வரையில என்னால மறக்க முடியாத ஒரு அது அந்த. நன்றி சார், நன்றி. அருமை அருமை அருமை, மகிழ்ச்சி. அமுதா மேடம் நல்ல ஒரு இது சொன்னீங்க. அதாவது ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடு தலைவா. உண்மையாவே ஒரு இது. எத்தனை கதை இருக்கு அதுல? கதை என்ன இல்லைங்க சார், நிறைய இருக்கு. எத்தனை கட்டுரை மொத்தம் வந்து இதுல 12 சார். 12. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ. ஆமா, இது வந்து எதிர்பாராம இன்னைக்கு நீங்க சொன்ன உடனே நான் ஏற்கனவே இந்த புத்தகத்தை
இன்னைக்கு நிகழ்ச்சி நானே எதிர்பார்க்கல, இப்படி சிறப்பா நடக்கும்ட்டு எதிர்பார்க்கல. ஒண்ணு. ரெண்டாவது, நான் என்ன யோசித்தேன்னா, பாட்டு பாட வச்சிடலாமான்னு யோசித்தேன். ஆனா நம்ம நாளைக்கு தான் முறைப்படி வச்சிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வச்சா மக்கள்லாம் நம்மள திட்டுவாங்களே, நாங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரலையே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்கன்னு யோசித்தேன். அதுக்குள்ளேயே நீங்களும் சொல்லிட்டீங்களா, பிரேமா மேடம் ஆரம்பிச்சிட்டாங்களா, சரி ஓகே அப்படின்னு முடிச்சாச்சு. இயல்பாவே நல்ல ஒரு ரெண்டு, அவங்க சொன்ன ஸ்டோரியும் சரி, நீங்க சொன்னதும் சரி, ஒரு நல்ல ஒரு தருணமா இருந்தது. நல்ல கதைகள் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது. நல்ல ட்விஸ்டிங். அவங்க சொன்னதும் அது இன்னொரு முக்கியம். இன்னைக்கு யாரு வர்றேன்னாரோ அவரோட ஸ்டோரி எடுத்து சொல்லிட்டாங்க. ஆனா என்னால அதை வந்து கேட்க முடியலங்க சார். ஏன்னா பிறகு நான் இதுல கேட்டுங்க, வந்து பிறகு கேட்டுங்க, பிறகு இத கேட்டுங்க. வந்து எந்த பகுதி எடுக்கலாம், எதை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறது நான் வந்து ஒண்ணும் என்னோட பிரச்சனை இல்லை. புடவைய கூட மாத்திக்க முடியலையேன்னு எனக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சும்மா என்னவோன்னு வந்து நல்லாதான் இருக்கீங்க, உட்கார்ந்து நல்லாதான் இருக்கீங்க. நோ அப்படின்னு ப்ராப்ளம். நினைச்சிட்டு இருந்துட்டேனா. கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் நான் நேரத்தை செலவிட்டேன்னா எப்ப பிரேமா முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல மேடம், முடிச்சிட்டாங்கன்னா நான் ரெடியா இருக்கணுமே. அதுக்காக நம்ம ஏஐ கிட்ட சொன்னா கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுரும் சார். அது பூதம் மாதிரி ஆக்கிட போகுது சார். எதுக்கு, இதுவே பரவாயில்ல சார். இயல்பாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். அம்மா சிவகனி, மழை ரொம்பதாம்மா பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அதோட வேலையை செஞ்சுட்டே ரொம்ப தான் மேம் மகிழ்ச்சி. இருக்கும். ஸ்ரீதர் சார், நாளைக்கு பாட்டு நிகழ்ச்சி சார். ஸ்ரீதர் சார் எதுக்கு சிரிச்சாங்கன்னு எனக்கு இப்ப தெரியணும். ஏன் இப்ப நான் சொல்லும் போது ஸ்ரீதர் சார் சிரிச்சாங்க. எதுக்கு சிரிச்சாங்க? கல்யாணி மேடம் சொல்லுவாங்க வந்து. இல்ல கல்யாணி கீழே இருக்காங்க, நான் தான் கீழே இருக்காங்களா? சரிங்க ரைட், ஓகே. இல்ல எது அந்த ஏஐ மேக்கப் போட்டா அசிங்கமாயிடுன்னு சொன்னீங்களே, அதாவது எப்பவுமே சிம்பிளிசிட்டி, எப்பவுமே என்னமா இருக்கிறோமோ அது மாதிரி இருந்தாவே அதே ஒரு அழகுதான். ஓவர் மேக்கப் போட்டோம்னா அது வந்து இல்ல நான் சும்மா சொன்னேன் சார். அது ஏஐலாம் மேடம் தெரிய மாட்டாங்க, வேற யாருன்னா தான் தெரியும். நானாவே இருக்க மாட்டேனே. ஆனா இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். கூட நான் ஒரு தடவை இத பத்தி உங்ககிட்ட சொன்னேன் சார், ஒரு புத்தகம். ஆனா நம்ம அதுக்கப்புறம் இத பத்தி, ஆனா இதுல இருந்து நான் நிறைய கருத்துகள் எடுத்து சொல்லியிருக்கேன். என்னோட மதிசூடியில இதுல இருந்து நான் நிறைய செய்திகள் எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனா அது எடுக்காத பகுதியாதான் இப்ப நான் உங்ககிட்ட எடுத்தது. நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுல சுறா மனிதர்கள், ஆமை மனிதர்கள், முயல் மனிதர்கள், சிங்க மனிதர்கள், யானை மனிதர்கள், புறா மனிதர்கள். ஆமா, வரிசையா சொன்னீங்க. டிஃபரெண்டா அவர் நல்லா எழுதியிருக்காரு. அது அதுல ஒரு இதுல கூட அப்படிதான் சார் நல்லா இருக்கும். மாத்தேன் போ, மாட்டேன்னு சொல்லாதே, மாத்தேன் போ மனிதன், அவன் யார வேணாம், மாத்தேன் போங்கிற மனிதன் யாரு அப்படின்னுட்டு அது ஒரு இது கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது சார், அது நல்லா இருக்கு. நல்ல புத்தகம், நல்லதான் எழுதிருக்காரு. எப்போ எழுதின புத்தகம் அது? இந்த புத்தகம் சார் இத இப்பவே சொல்றேன், 2007ங்க சார். 2007. ஓகே, 14 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷம் கழிச்சு அந்த கதையை நம்ம திருப்பி, ஆனா நல்ல ஒரு நமக்கெல்லாம் ஒரு ரீகலெக்ஷன்ல நம்ம போயிட்டு ஒரு நம்ம ஸ்டோரி எல்லாம் எல்லாருமே அவங்களோட அனுபவங்கள் பதுக்கிறது, இது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல மொபைல்ல எல்லாம் எக்கச்சக்கமா வந்துருச்சு இல்ல. இன்னைக்கு பன்மடங்கு மொபைல்ல எல்லாமே வந்துருச்சு. டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. நாளைக்கு எல்லாம் வாட்ச்ல வச்சுட்டு இருக்க போறோம். இப்பயே வந்துருச்சு வாட்ச், இதெல்லாம் வந்து மேக் வாட்ச் எல்லாம் எல்லாமே வந்துருச்சு. நம்ம அப்படியே ஐபோன் வச்சிருக்கவங்க அப்படியே பேரலா அந்த வாட்ச்ல இருக்கு. அந்த வாட்சோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா எவ்ரிதிங் இன்சைட் தி வாட்ச் வந்துருச்சு. இன்னைக்கு டெக்னாலஜிலாம் எங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இன்னும் கொஞ்ச நாள்ல வேற எங்கேயோ போகுது. நினைச்சு பார்த்திருப்போமா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி உட்காந்து எல்லாம் உட்காந்து இப்படி பேசிட்டு இப்படி அரட்டடிச்சுட்டு. எனக்கு பயமா தான் சார் இருக்கும். இது வேற, அதை போட்டு இதை போட்டு அத்தனை நம்பரை போட்டுக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு என்னத்த நமக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப வந்து இப்படியே பழகி 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 என்ன ஆயிட்டுன்னா, பக்கத்து வீட்டுக்காரவங்களோட உட்காந்துக்கிட்டு பேசுற மாதிரி ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிட்டுது. இன்னும் வந்து சாப்பிடுற உணவு வகைகளை தான் நீங்க கொஞ்சம் நாங்க கொஞ்சம்னு பரிமாறிக்க முடியலையே தவிர,
மற்றபடி நம்ம புதுசா பார்க்கும்போது கூட புது மனிதர்கள் மாதிரி நமக்கு முதல் நாளே தோணலையே. நான் கல்யாண வீட்டுக்கு வரும்போதே எனக்கு எல்லாரும் தெரிஞ்சவங்களா தான் இருந்தாங்க. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் அங்கதானே நான் வந்தேன். நான் எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார். எனக்கு ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி, ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி நமக்கு அது ஒரு நல்ல உணர்வா தான் சார் இருந்தது அது. ஆனா அந்த ஸ்கூல் ரொம்ப நெருக்கமா தான் எனக்கு இருக்கு. இல்லையா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. பார்ப்போம், நாளை பார்ப்போம். நாளை எல்லாம் பாட்டு ரெடி பண்ணி வந்துருங்க. யாரு வேணா எந்த பாட்டு வேணா பாடலாம். பாட தெரியலனாலும் பரவாயில்ல. எல்லாரும் யாரும் இங்க ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது சார். ஆரம்பிங்க சார். சும்மா பாடுறதுக்கு தான் இது. அந்த நிகழ்ச்சி நாளை வந்து சும்மா பாடுறதுக்கு எல்லாரும் பாடலாம். அதுக்கு என்ன பாட்டு இங்க இங்க இருக்கிறதுலே சார் வந்து ஸ்ரீதர் சார் வந்து அவர் ப்ரொஃபஷனல் சிங்கர். நல்லா பாடுவாங்க. குரல் நல்லா இருக்கும், நல்லாவும் பாடுவார் சார். நம்மளாம் பாத்ரூம் சிங்கர், சும்மா 4 வரி 5 வரி அந்த மாதிரி தான் பாடுவோம். நம்ம அது போட்டு பாடினா போதும். 4 வரி 4 வரி தான் பாடுவேன். அந்த மாதிரி பாட்டு தான். அதெல்லாம் ரெகுலரா பாடுறது இல்ல நமக்கு கிடையாது. ஆனா உங்க ஃப்ரெண்ட் நல்லா பாடுவார். அவர் நல்லா பாடுவார். அவர் நல்லா பாடுவார். ஆமாமா, அவர் நல்லா பாடுவார். நல்லா பாடுவார். அவங்க மேடம் நல்லா பாடுவாங்க சார், சூப்பரா. லட்சுமி அம்மாவா? உட்காந்து பாட வச்சா போச்சு. நாளைக்கு அரேஞ்ச்மெண்ட். ஆமா சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பார்ப்போம். மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷம் சார். நாளைக்கு வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.